இந்த பிளாக் ஸ்டார் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி அடைகிறது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர் அழைக்கணும்னா அவர் வந்து நல்லா படிச்சுவராக இருப்பாரு. ஒரு வறுமையை உணர்ந்து மக்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் நல்ல ஸ்பீச் கொடுக்குற ஒரு மனுஷனா தான் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு பள்ளிக்கூடமோ ஒரு கல்லூரியோ இன்னும் போன்ற எக்ஸ்ட்ரா எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு சாதனை புரிந்த மனிதர்களை நம்ம வந்து வர வச்சு நம்ம வந்து பேச வைப்போம். அவரு பேசும்போது என்ன செய்யறா, ஒரு சின்ன வயசுல மேக்சிமம் ஒரு ஏழ்மையா இருப்பாரு. அது சின்ன வயசுல வந்து அவரு நான் இது மாதிரி வந்து நாவப்பழம் சாப்பிடுவேன், பனம்பழம், நுங்கு, தேங்காய், மாங்காய் அதெல்லாம் சாப்பிடுவோம். அப்புறம் முந்திரி பழம் அது இது சின்னதா சாப்பிட்டு அப்படியே ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் பள்ளிக்கூடம் போவோம். அங்க சாப்பாடு போடுவாங்க, அதை சாப்பிட்டு கொஞ்சமா படிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு அந்த படிப்பினுடைய அருமை தெரிஞ்சு அப்படியே கல்லூரி படிச்சோம். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதனா இப்போ ஒரு உங்க முன்னாடி ஒரு ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டரா வந்து நான் முன்னாடி நிக்கிறேன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற காலேஜ் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமா இருக்கும். ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் அவங்க வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் தான் ஒரு ஐபிஎஸ்ஓ அது இன்னும் போன்ற சாதனை புரிந்த மனிதர்களா வந்து வர வச்சு நம்ம பேசுவோம். சமீபத்துல ஒரு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ரீல்ஸ் போடுறவர் அது நம்ம கையை வந்து இப்படி வைக்கிறாரு, அப்புறம் இப்படி வச்சு காட்டுறாரு, அப்புறம் இப்படி ஏதோ இந்த நடிகர் சிம்பு தான் வந்து இந்த பண்ணுவாரு. அவரு கூட இவ்வளவு ஃபேன்ஸ் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு சரியா தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு தம்பிக்கு ரீல்ஸ் போற தம்பிக்கு வந்து அந்த கல்லூரியில இருந்து வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒரு ஒரு 18 வயசு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு போய் காலேஜ் படிச்சு 21 வயசுல வெளியே வராங்க. இப்ப அவங்க ஒரு கனவோட வெளியே வருவாங்க. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணணும், வாழ்க்கையில எப்படி வெற்றி அடையணும், அந்த சிறப்பு அழைப்பாளர் என்ன பேசி இருக்காங்க, அது சம்பந்தமா நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் வந்து படிப்படியா முன்னேறணும்னு சொல்லி நினைச்சிட்டு அவங்க ஒரு கற்பனையோட இருப்பாங்க. அந்த நேரத்துல போயிட்டு கையை இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி பேசக்கூடிய நபரை போயிட்டு ஒரு சிறப்பு அழைப்பாளரை வச்சு பேசுறது, உண்மையே சொல்றேன் அந்த கல்லூரி மீது எனக்கு பயங்கர கோபமா இருக்கு. என்ன பண்ண தெரியல. அது மாதிரி சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தயவு செய்து கல்லூரியில வந்து ஒரு ஃபேர்வெல் வைக்கும் போதோ ஒரு சிறப்பு அழைக்கும் போது நல்ல நபர்கள் நல்லா படிச்சவங்க கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தவங்க. ஆக்சுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியது கல்வி மட்டும்தான், சரிங்களா? அங்கதான் வந்து நம்ம ஏழையா பிறந்தாலும் கல்வியால் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு கல்வி பார்த்தீங்கன்னா கல்விதான். அந்த கல்வியை சிறப்பா யாரு பணியாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அழைப்பு கொடுக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ கூட வந்து எனக்கு வந்து விருப்பம் இல்லாத ஒரு வீடியோ தான். அந்த தம்பியெல்லாம் பத்தி அவரை வந்து கரெக்டா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, இந்த கோவில் திருவிழாவில் வந்து தேவையில்லாம பணத்தை கொட்டி செலவு பண்ணி அந்த ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த போயிட்டு குரங்குறத காட்டலாம். இப்படி இப்படி எல்லாம் வந்து பண்ண அந்த தம்பி கரெக்டா சூட்டபுளா இருப்பாரு. அவரை போயிட்டு கல்லூரியிலோ ஒரு வேற பள்ளிக்கூடத்திலே வர வச்சு சீஃப் கெஸ்டா வந்து வர வைக்காதீங்க, தயவு செய்து சொல்லிடுறேன். அதனால்தான் இந்த வீடியோ, சரிங்களா?